அப்படித்தான் ஒரு கட்டத்துக்கு பிறகு எல்லாம் அப்படித்தான் மாறும். இங்க என்ன சொல்ல பாருன்னு சொன்னா, தமிழ்ல ஒன்று இருக்கு, 5ல வளையாது 50ல வளையாது. இது நம்மளோட பழமொழி. 5ல வளையாது 25 30லயும் வளையாது. அது கால் கட்டு போட்டாலும் சரி, கை கட்டு போட்டாலும் சரி, அது வளையாது. அந்த வளைக்கிற பக்குவம், அந்த வளைக்கின்ற வயதில் யார் இருப்பார் என்று சொன்னால் ஒரு தாய் தான் இருப்பார். ஒரு மனுஷன் வளர்ச்சிக்கு தாய் தான் முக்கிய காரணம். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, பிள்ளைகளை ஒரு பாடசாலைக்கு அனுப்புற வயசு இருக்கு. ஒரு பிள்ளை பிறந்ததுல இருந்து அந்த பிள்ளைக்காக கண் விழிச்சு முதலாவது ஒரு தாய் வந்துட்டு சரீர ஆரோக்கியத்தை பார்ப்பான். எப்படி? தண்ட நித்திரைய காலத்தில் அந்த பாட்டில் சொன்ன மாதிரி, உண்ணாமல் இருக்க கண்டேன் உறங்காமல் விழிக்க கண்டேன் என்ற மாதிரி ஒரு தாய் பிள்ளை பிறந்ததோட அது வரைக்கும் சும்மா எல்லாரும் ஒரு 25 20 சரியான ஸ்டைலாக இருப்பாங்க. அம்மா ஆகிறது முதல் அம்மா ஆகிட்டா அவன் பார்த்தா அந்த வீட்டு வேலைக்காரி மாதிரியே மாறிடுவான். ஏன்னு சொன்னால் தன்னை பராமரிப்பது அல்ல தாயின் நோக்கம், தன்னுடைய பிள்ளையை பராமரிப்பது. அவளுக்காக அவன் சரியா சாப்பிட்டானா, சரியா தூங்குறானா. ஒரு நாள் பிள்ளை சாப்பிடவில்லை என்றால் தாய் பதறி போய்விடுவான். ஆனால் புருஷன் சாப்பிடாடி அப்புறம் பார்த்துக்கலாம், அதெல்லாம் ஒரு அவசரமே இல்லைங்க. சரியா? அங்கே தமிழ்ல என்னுடைய அணி லோதி சொன்னதை போல், ஈன்ற பொழுது பெருவர்க்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டதாய். அதாவது தண்ட மகனை ஒரு தாய் வந்து உண்மையில் ஒரு பிள்ளை பெறும்போது எவ்வளவு கஷ்டம் என்று தாய்மார்களுக்கு தெரியும். இங்கே இருக்கிற அநேகமான பேர் தாய்மார்கள் தான் ஒரு பிள்ளை பெற்றெடுப்பது எவ்வளவு கஷ்டம் என்றும் அதில் உள்ள சந்தோஷம் எவ்வளவு என்றும் தெரியும். அதை விட ஒரு படி மேலே சென்று இன்னொரு நபர் தன்னுடைய மகனை பற்றி ஒரு மேலாக அல்லது ஒரு ஒழுக்கமுள்ள ஒரு பண்பாளன் என்று சொல்லும் பொழுது அந்த தாயுடைய உள்ளம் அவ்வளவாக மகிழ்கின்றது. இது மனைவிமாட்ட வராது. அதனை நீங்க மட்டும் நல்லது, அப்ப நாங்க என்ன நல்லது இல்லையா, நாங்க செய்யலையா, இப்படிதான் வரும் மனைவி மாற்றம். உங்களுக்கு தெரியும், சில தாய்மார்களுக்கு லேசில பிள்ளை கிடைக்காது, ஒரு சில துரதிருஷ்டவசம் காரணமாக பிள்ளை கிடைக்காது. ஆனால் அவங்க ஏறாத கோயில் இருக்காது, பார்க்காத டாக்டர் இருக்காது. சில நேரத்தில் அந்த டாக்டர் சொல்லிடுவார், அதை சாப்பிடக்கூடாது, இதை சாப்பிடக்கூடாது, அப்படி போகக்கூடாது, இப்படி போகக்கூடாது. ஒரு பிறக்காத பிள்ளைக்காகவே ஒரு தாய் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து பார்த்துக்கொள்வான்னு சொன்னால் தன்னை, ஒரு பிள்ளை பிறந்த பிறகு அவனுக்காக எவ்வளவு செய்வாள் என்பதை நாங்கள் அதிலிருந்தே அறிந்து கொள்ள முடியும். தாயை பற்றி நாங்கள் உண்மையிலே கலைக்கிறேன்னு சொன்னால் கலைச்சிக்கிட்டே போகலாம். மனுஷன் வாழ்க்கைக்கும் மனுஷன் வளர்ச்சிக்கும் முக்கிய காரணத்தை பற்றி தாயை பற்றி கலைச்சிக்கிட்டே போகலாம். நான் இப்போ சில மனைவிமாரை பற்றி சில விஷயங்களை கலைப்போம். உண்மையிலே ஒரு மனைவி வந்துட்டு ஒரு கணவன் வளர்ச்சிக்கு பாடுபடுத்த வேண்டும் ஏன்னு சொன்னால், நாங்கள் வந்துட்டு ஒரு கணவன் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு மரம் மாதிரி ஒரு 25-30 வருஷம் நீங்கள் வளர்ந்துட்டீங்கன்னு சொன்னால் உங்களோட ஆணிகள் எல்லாம் மூடி உங்களை நீங்களே சுயமாக பார்த்துக்கிடுவீங்க. அது ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் இங்கே என்ன பிரச்சனைன்னு சொன்னால், அதை வளர விடுறது அப்படியே அலைக்கா வடிவேல் சொன்ன மாதிரி வெட்டி விடுறது. அங்கே அலைங்க கொத்தி வெட்டி அதை வச்சு ஒரு அழகு பார்க்குறது. எப்படி பார்க்குறது? அவன் ஒரு கட்டத்தில் யோசிப்பான். என்ன யோசிப்பான்? ஏண்டா கட்டணும். உங்களுக்கு அநேகமான பேர் யோசிச்சிருப்பீங்க. கட்டாயம் இப்போ சொல்ல மாட்டீங்க, எடுத்து நான் வீட்டை போகணும், அது வேறு பிரச்சனை. ஆனால் அநேகமான நபர்கள் ஒரு கட்டத்தில் தங்களோட வாழ்க்கையில் யோசித்திருப்பீர்கள், கட்டாமலே சந்தோஷமா இருந்திருக்கலாம். என்ன சொன்னால், ஒரு உதாரணமாக ஒரு மனுஷனுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு சோகமான நேரத்தில், ஒரு இல்லாட்டி ஒரு சரியான வாழ்க்கையில் ஒரு சுமையான நேரத்தில் போய்ட்டு ஒரு தாய் இந்த மடியில் கொஞ்சம் அப்படி தலையை சாய்ச்சிருந்தீங்கன்னு சொன்னால், தாய் தலையை விட்டுட்டு அதில் ஒரு சுகம் இருக்கும், அதில் ஒரு மெதுமை இருக்கும், அதில் ஒரு மனுஷனுக்கு ஒரு மனசுக்கு ஆரோக்கியம் இருக்கும். என்னப்பா இப்பெல்லாம் சரியா, மனுஷன் மடியில் கொஞ்சம் சாஞ்சிருங்க, தோல்ல கொஞ்சம் சாஞ்சிருங்க, அப்பா என்ன ஒன்றும் இல்லைம்மா கொஞ்சம் என்னன்னு சொல்லுங்களேன். அவன் ஏண்டா இங்க வந்து மடியில படுத்தோன்ற மாதிரி யோசிக்க வச்சிருவாங்க. அது மட்டும் இல்லை, சில ஆஃபீஸுகளில் இல்லாட்டி கூட வீட்டில் இருக்கிற அநேகமான கணவருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு 5-5:30 ஆயினா சரி கோலண்ட் வந்துடும். அதான் உங்களுடைய எல்லாம் என்ன, அப்பா இன்னும் முடியலையா எப்போ வரீங்க? ஒரு கொஞ்ச நேரம். சரி, அவள் அப்படியே நீங்கள் ஆஃபீஸையே காட்டிட்டு அழுங்க. நீங்கள் நாங்கள்லாம் இருக்கிறோம், உங்களுக்கு கணக்கு தெரியாது. ஏன்னு சொன்னால் அங்கே வளர்க்கறது இல்லை, அப்படியே இழுத்துவாங்க. சரி, கொஞ்சம் அதை கூப்பிட்டுட்டா வீட்டை போகணும்னு ஓடி வீட்டை வந்தா மனுஷன் ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக வந்திருப்பான். இங்கே வீட்டை வந்தோன்னு ஒரே ஒரு கதை தான். இன்றைக்கு என்ன மாற்றம்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்ன மாற்றம்?
எனக்கு சனி மாற்றம் தான் இன்றைக்கு போனவங்க ஒண்ணுமே புரியலையே. அந்த ஆளுங்கள் அப்படியே லைட்டா பார்த்தா அவ ஏதாவது ஒரு புது உடுப்பு பண்ணிருப்பான், நமக்கு தான் நாம போடுற உடுப்பு ஞாபகம் இருக்காது. அப்படியே சும்மா லைட்டா பார்த்த முடியும் உடுப்புற ஒரு சின்ன ட்ரெஸ் மாற்றம் இல்லை, ஒரு மாற்றம். நாமளும் என்ன சொல்றது, சுதாரிக்கிறோம் டக்கண்டு. ஒரு மாற்றம் தெரியுது, ஆனா உண்மையிலே என்னன்னு தான் தெரியல. நீங்க என்ன கவனிக்கிறதே இல்லை போச்சா. அங்க இருந்த மனுஷன் வேலை டென்ஷன்ல வீட்டை வந்தா நீங்க என்ன கவனிக்கிறதே இல்லை. இல்லம்மா நான் வந்து கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன், ஆனா என்ன ஒரு சின்ன வருவாங்க. போங்க, நீங்க தான் பேசுவீங்களே, நல்லா பேசக்கூடிய ஆளாச்சு, போய் பேசுங்க, தைரியமான ஆளாச்சு, போய் பேசுங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. உடனே பார்த்தீங்கன்னு சொன்னாரு, இல்லை நான் உனக்கு நாளைக்கு ஃபோன் பண்ணி கதைக்கிறேன். சரி நாளைக்கு ஃபோன் பண்ணி, இல்லை நடா நான் முடிவை மாற்றிட்டேன், நான் பாரத்துக்கு பேசலாம் அப்படின்னு. நான் ஏன் நேற்று சொல்லி எல்லா போயிடுச்சு அம்மா தான் சொல்லுது. இல்லை அவன் ரசத்தில் விஷத்தை வச்சு கொண்டாடு கொண்டுருவான், நான் உயிர் வாழணும். ஆகவே நண்பர்களே, அந்த பக்கத்தில் விட்டவங்க எல்லாம் எதுக்கு வந்திருக்கான்னு சொன்னா உயிர் பயத்தினாலையும் இதை பேசாம இன்னைக்கு வீட்டை போய் தோத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, முடிஞ்சு போச்சு இதுக்காக. சரியா, அடுத்த 6 மாதத்துக்கு. ஆனாலும் உண்மையின் படி ஒரு தாய் இல்லாமல் ஒரு பிள்ளை ஒரு நாளும் வாழ்க்கையில் முன்னேற்றம் பெற முடியாது என்பதை கூறிக்கொண்டு, மனைவி சில நேரத்தில் அப்படி இப்படி இந்த இவர் சொன்ன மாதிரி கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் இல்லாட்டி வேலை செய்யலாம். அவருக்கெல்லாம் சும்மா மண்டையில் டோமனோட போட்டினா தான் அவர் அப்படியே 2வது பட்டிமன்றம் வரைக்கும் செய்துட்டாரு. நாங்கெல்லாம் பாடசாலை காலத்தில் நிறைய செய்துட்டோம், அதை இப்ப செய்யவே முடியல. என்னோட அப்பா அதை செய்ய இதை செய்ய நாங்கள் ஒன்றும் செய்ய முடியல. இப்படி சில சில சம்பவங்கள் நடப்பதுண்டு. ஆனாலும் ஒரு மனிதனுடைய உண்மையான வளர்ச்சிக்கு பின்னால் முழுமையான நிற்பவள் தாயே என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மிக சிறப்பாக தாய் எப்படி ஒரு மகனை அவனுடைய முழு வளர்ச்சி வரைக்கும் அவனை எடுத்துக்கொண்டு வந்து வளர்த்து விட பிறகு நடக்கிற சம்பவங்களை பற்றி சொன்னார். அதோடு நிறைய அனுபவ கதைகள் சொன்னார். இது யாராட்ட அனுபவம்னு தெரியவில்லை. மற்றும் சிறந்த பதிலடிகளை வழங்கியிருந்தார். இப்பொழுது மிகவும் ஒரு அழுத்தத்தை கொடுத்திருக்கிறார். அடுத்ததாக நாம் சந்திப்பவர்களை அனைவருக்கும் வணக்கம். மைக் கைட்டு கரெக்டாக வச்சுட்டு இருக்காரு. ஆனால் உயர்ந்த மனிதன், ஆனால் தப்பான கட்சியில் இருக்காரு. இன்னைக்கு நான் என்ன பயந்தனோ, இந்த மண்டலத்தில் என்ன நடக்கக்கூடாதுன்னு நான் நினைச்சேனோ அதை அனுபவிக்கிறேன். காலையில் அடித்த வெயில் தாங்காமல் ஒரு 3 பேர் வந்து உட்காந்து குசும்பாவே பேசிட்டு இருக்காங்க. குசும்பா பேசினா நம்ம என்ன பண்ண முடியும்? இன்னைக்கு தலைப்பெண்ண ஒரு மனிதனின் சிறப்பான வாழ்க்கைக்கு இல்லை முன்னேற்றத்துக்கு காரணம் தாயா தாரமா? இப்போ போன கட்சியில் போன அணியில் பேசின 2 பேருமே ஒரே திருக்குறளை மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கு என்ன காரணம்? ஏன்னா ஒரே ஒரு திருக்குறள் தான் திருவள்ளுவரே எழுதிக்கிறாரு தாய்க்காக. அதுக்கப்புறம் திருவள்ளுவர் எழுதினதுலாம் காமர்த்தப்பாடு மனைவியை பற்றி. தெய்வ புலவனுக்கு எந்த இடத்துல இருந்து நினைக்கல, ஒரு குறள் மட்டும்தான் இருந்தது தாய்க்காக. இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், தெய்வ புலவன் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு, இல்லதன் இல்லவள் மாண்பானால் உள்ளதன் இல்லவள் மானாக்கரை. ஒரு நல்ல மனைவி அமைஞ்சிட்டா வாழ்க்கையில் ஒரு மனுஷனுக்கு இல்லாதது என்ன? ஒரு நல்ல மனைவி அமையலன்னா எல்லாம் இருந்தும் என்ன? அவருக்கே புரிஞ்சிருக்கு, இவர்களுக்கு புரியலை. இதில் இருக்கிறது என்ன வியப்புனா, நம்ம ரோஜினா முதல்ல பேசினாங்கல்ல, என்ன அருமையான பேச்சு, ரொம்ப அருமையான பேச்சு கேட்குறாங்க. ஆனால் இதே சிவா மட்டும் பட்டிமன்றத்தில் இருக்காங்க, அவர் எங்கள் கட்சியில் இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. இதுதான் அந்த வேடிக்கைத்தனமான ஒரு அணி தலைவர் அவர் கிடையாது. இப்போ ஒரு முக்கியமான ஒரு எங்கள் அணியை சேர்ந்து நாங்கள் யாரும் தாய்க்கும் ஒரு மகனுக்கும் இருக்கும் உறவை வந்து கொச்சைப்படுத்தவோ குறைத்து பேசவோ வரலை. ஏன்னா தாய்க்கும் மகனுக்கும் இருக்கும் உறவு ஒரு உடல் உறவு. நமக்கு ரத்தத்தை கொடுத்ததே அவள் தான். அப்போ அது எப்படி கம்மியாக இருக்கு? அது ஒரு சிறப்பான உறவு தான். ஆனால் நான் என்ன சொல்கிறேன், வேற்று ரத்தத்தை சேர்ந்த ஒருத்தி நம்ம கல்யாணம் பண்ணணுன்ற ஒரே ரீசனுக்காக, வேறு எந்த காரணமும் இல்லை, அது ஒரே ஒரு காரணத்துக்காக தாலி கட்டிக்கான்றதுக்காக நம்ம எங்கெல்லாம் போகணுமோ அங்கே வந்து நம்ம என்னெல்லாம் கஷ்டப்படுறோமோ அது கூட கஷ்டப்பட்டு நம்ம நியூசிலாண்டு வரா, நம்ம இல்லை ஊருக்கு போகிறோம்னா ஊருக்கு போகிறோம், நம்ம கட்டில் தூங்குறா, தரையில் தூங்கணும், எல்லா ஏற்றத்தாழ்வுகளும் கூட வாழ்வது தாரம் மட்டுமே. சரிதானே? ஒரு மனிதனுக்கு தாய் எவ்வளோ நாள் இருக்காங்க? ஒரு 25 வயது, ஒரு 27 வயது,
அதுக்குள்ளே ஒரு மரமா வந்துருவாராம் நகா. அப்படியே சுற்றி அப்படியே நிற்பாங்க. ஏன் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க இப்படி போய் சொல்லி அவர் தான் அந்த நடுவர் கரெக்டாக சொன்னார். டிரான்ஸ்லேஷனில் அவர் தப்பிச்சிருவார். ஆண்டனிக்கு பிரச்சனை இல்லை, இவங்களுக்கும் பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம வாழ்க்கையை யோசிச்சு பார்க்கணும்ல. இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக பேசலாம். இதெல்லாம் விட்டுருவோம், திருவள்ளுவர் விட்டுருவோம், அம்மையார் விட்டுருவோம், எல்லாரையும் விட்டுருவோம். ப்ராக்டிக்கலாக இப்போ என் வாழ்க்கை எடுத்துருங்க. நான் பாட்டுக்கு இந்தியாவில் சுற்றிட்டு இருந்தேன் சென்னையில். நான் அதெல்லாம் படித்து முடிச்சுட்டு அப்படியே பைக்கில் மச்சான் மாமா அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸோட. அம்மா வந்துட்டு இதை படித்து ஐஏஎஸ் ஆகுதா, அதை படித்து டாக்டர் ஆகுதா, இதை படித்து இது பண்ணுறா அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தது. எதுவுமே கேட்கல. உருப்படுறான்னு கேட்கவே இல்லை. அப்படியே போகும்போது இந்த ஒரு பொண்ணை பார்த்தேன், காதல் வந்தது. சரி கல்யாணம் பண்ணலாமான்னு. இதெல்லாம் வேலைக்காகாது, நீ நேராக 4 காசு பண்ணிட்டு வா, அப்புறம் கல்யாணம் பண்ணலான்னா. அப்போ நான் என்ன பண்ணேன், நேராக வீசில் பண்ணிட்டேன். அப்போது என் உயர்வுக்கு காரணம் என் தாரம் தான். அதுதான் சான்றோர்கள் அழைக்க சொல்லியிருந்தாங்க. கண்ணியின் கடைப்பார்வை காதலியார் காட்டிவிட்டால் மண்ணின் குமரருக்கு மாமலையும் ஒரு கரிகா. எனக்கு மியூசியனாலே ஒரு கரிகா அடிச்சு படிக்கிறாவை பார்த்தவங்க. இதோட என்ன தலைவர்களே சான்று வேணும். இங்கே இருக்கிற புதுசாக நாடா சொல்றாரு, அம்மாவின் மடி போடுவீங்க, அம்மா மடியில் போய் படுத்தா அது எப்படி இருக்கும், பொண்டாட்டி அண்ணி கொட்டுவாங்களாம். அம்மா மடி எங்கள் ஒரு 45-50 வயசுல எந்த அம்மா மடியில் படுக்க முடியும்? மனசாட்சி தொட்டு பேசுங்க. இப்போ எனக்கு என்ன 50 வயசு ஆகலை. இப்போ எங்கள் அம்மா மடியில் பட்டாலே எங்கள் அம்மா கால் இல்லை ரைட்டா. அப்படி எந்த அம்மா மடியில் படுக்க முடியும்? ஆனால் 80 வயசு 90 வயசு ஆனாலும் என் மனைவி என்னுடன் இருந்தால் அவள் எனக்காக இருப்பா, அவள் தோல் எனக்காக இருக்கும். மனைவிகள் ஒரு லிஸ்ட்டு ஃபுல்லாக அடிச்சதுனால நான் எழுதி பேப்பர் இடம் அந்த 2-3 பேப்பர் கொண்டு வந்து என்ன இப்படி சொல்கிறாரு இந்த மனுஷன் அப்படின்னு என்னால் முடியல. என்னன்னா வந்து அவர் சொல்கிறாரு, மனைவி வந்து சாப்பிட்டா என் அப்பா புதுசாக சாப்பிட்டா என்ன சாப்பிடல என்ன அப்படின்னு வாங்கலாம். ஒரே ஒரு செய்தி திரும்பி ஒரு கூட்டு குடும்பம், அம்மா அப்பா கணவன் மனைவி குழந்தைகள்லாம் ஒன்றா இருக்காங்கன்னு வைங்க. சாப்பாடு நேரம், அப்பா இல்லை அந்த இடத்துல, எல்லாரும் உட்காந்துட்டாங்க சாப்பிட்றாங்க. அம்மா முதல்ல பெரிய அம்மா என்ன கேட்பாங்க, அப்பா சாப்பிட்டாச்சா, அப்பாவுக்கு சாப்பாடு வச்சிங்களா, நான் போய் வச்சுட்டு வந்தேன். முதல் கேள்வி அதுவாக தான். இல்லை இப்படி வச்சுக்கோங்க, அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சண்டை அந்த வீட்டில், சரியா? பையன் போய் எங்கள் அம்மாவை கேட்குற கேள்வியை வச்சுக்காது அப்படின்னா முதல்ல அந்த அம்மா ஆயிடுச்சு, உங்கள் அப்பாவை கேள்வி கேட்கறது யாரும் கிடையாது, ரூம் வெளியே போ, என் பிள்ளைய கிட்ட வெளியே போயா எந்த அம்மாவும் சொல்லாது. ஏன்னா அந்த தாயும் ஒரு தாரம் தானே. அவன் தன் தாரத்தை தாரமாக இருக்கும் அடையாளத்தை தான் அவனே முன்னே வைக்கிறான். நான் தாரம் என்பதை அவன் காட்டி வைக்கிறான். இவங்க வந்துட்டாங்க, எல்லாம் புதுசு புதுசாக கலைக்கிறாங்க, எங்களுக்கு கலை அடிக்கிறாங்கன்னு தெரியல. இப்போ இதில் இன்னொரு முக்கியமான ஒரு செய்தியை வந்து நான் இங்கே ஆட் பண்ணோன்னு ஆசைப்படுறேன். நம்ம எதிர்கட்சிகளில் சொன்ன ஒரு விஷயம், தாய் வந்து கொடுக்கறத வாங்கி பாலாம், கொடுக்கலன்னா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஆண்டனி சொன்னார், அவன் ஏன் கொடுக்கறத வாங்கிட்டு எதுவும் சொல்லாமல் இருக்கான்? எந்த தாயும் இருக்கான்னு எனக்கு தெரியல, பட் அப்படியே இருக்கட்டுமே. ஏன்னா அவன் அந்த தாய் ஏற்றுக்கொள்கிறாள். தன் மகனின் வளர்ச்சிக்கு நான் காரணம் இல்லை, அவன் குடும்பம் இருக்கு, அவன் கொண்டாட்டி இருக்கான், அது அவங்க காசு, அவனா நமக்கு ஏதாவது கொடுப்பான் வாங்கிப்போம். அவனே சொல்லிட்டான், அதெல்லாம் சொல்ல வருது. என் மனைவி என்னுடன் இருந்து என் குழந்தைங்களை வீட்டில் பார்த்துக்கிறேன், நம்ம குழந்தை குடும்பத்தை வளர்க்குறோம், கொண்டு போறா. அவன் கேட்கறாரு, இன்னும் 10 நாள் வாங்கி கொடுத்தேன், இன்னும் 20 நாள் இருக்க போச்சு, அது வச்சா இருக்கா இல்லை அவளுக்கு உரிமை இருக்கிறதா? தாய்க்கு உரிமை இல்லைன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. நடுவர் அவர்களே, ரொம்ப அழகாக நீங்கள் ஒரு ஆரம்பத்தில் ஒரு விஷயம் சொன்னீங்க. என்னன்னா ஒரு தாய் வந்து மனைவி வந்து நமக்குலாம் ஒன்று தான் அப்படின்னு. நல்ல விஷயம். இப்போ என்னன்னா ஒரு தாய்க்கு வந்து ஒரு குழந்தை இருக்கணும்னு அவசியம் இல்லை, 2-3 குழந்தைகள் இருக்கும். அப்போ நேரமும் பாசமும் ஸ்பிளிட் பண்ணி தான் கொடுத்தாங்க. ஒரே குழந்தை ஒரே மாதிரி பார்க்க முடியாது. ஆனால் நமக்கெல்லாம் ஒரு தாரம் தான். எங்கள் வீட்டில் ஒன்று தான், நடுவர் வீட்டில் ஒன்று தான், எங்கள் கட்சியிலையும் ஒன்று தான், இங்கேயும் ஒன்று தான். எல்லாம் கட்டுப்படி ஆகாது இருக்கிற நிலைமைக்கு. அந்த தாரத்தின் முழு மனசும் முழு நேரம் அந்த குடும்பத்தை பற்றி, அந்த தலைவரை பற்றி இல்லை, அவர் கணவனை பற்றி மட்டும்தான் இருக்கு. ஏங்க இது வேலைக்கு போயா, ஏங்க எப்படி பண்ணுறோம், இப்படி மாற்றி பண்ணலாமே ஒத்துக்கிறேன். சில நேரங்களில் நம்ம தாரங்கள் நம்ம நச்சரிப்பது உண்டு. அவங்க பாசமே நமக்கு நச்சு, அப்படியே என்னடா இப்படி உடையிறாரே நம்மள. மனிதன் ஒரு காட்டாறு போல் இருக்கிறான். ஏதாவது சொல்லுவாங்க, கால் கட்டி பார்த்தீங்களா, அவங்க எதிர்கட்சியில் சொல்லுவாங்கன்னு நினச்சேன், யாரும் சொல்லலாம், நானே எடுத்துக்கிறேன். கல்யாணம் என்பது ஒரு கால் கட்டு அப்படின்வாங்க. ஏன் கால் கட்டுன்னு சொல்கிறாங்க பாருங்க, காலை கட்டி இழுத்து வைக்கிறாங்க. அப்படி கிடையாது.
மனுஷன் ஆனன்றவனுக்கு ஒரு சிந்தனை இல்லாமல் ஓடிக்கொண்டிருப்பான், காட்டாறு மாதிரி. அவன் எங்கே போனாலும் அங்கே போவான். ஒரு மதில் கட்டி அந்த தண்ணியை சேர்த்து அந்த தண்ணியை அப்படியே பாசனம் பண்ணாதான் அந்த தண்ணிக்கு ஒரு வேல்யூ. சும்மா அப்படியே அடிச்சு போய் கடலில் கலந்து அது என்ன வேல்யூ? ஒரு வேல்யூவும் கிடையாது. அதுதான் தாரம். நடுவர்களே, இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சொன்னால், ரசத்தில் விஷம் வச்சுருவாங்க அப்படின்னாங்க. அந்த பயம் இருக்குன்னாங்க. அவர் நடாக்கு அந்த பிரச்சனையே வராது. நல்ல வேலை சீக்கிரம் சாப்பாடு போடுறாங்க, யாருக்கு அந்த பிரச்சனை வராது. ஆனால் ஒய்ஃப் வந்து ஃபோன் கால் பண்ணுறா அப்படின்னாங்க. 5 மணி ஆனால் 5:30 மணி ஆனால் அதுக்கு காரணம் பாசம் தலைவர்களே. நம்ம மேலே இருக்க அக்கறையை பண்ணால் கூட இப்படி குறை சொன்னால் நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? இதில் இதில் ராமரை பற்றி நிறைய பேசிட்டு இருக்கு. ஏதோ பாவம் இன்னைக்கு அவர் நிறைய விட்டுட்டோம். ராமர் கதையில் என்னாச்சு? ஒரு தாய் வந்து ராமனை வெளியே அனுப்பினான். சீதமும் நானும் கூட ஜாலிக்கா வருவேன் நடா அப்படி சொல்லலை சீதை. என் ராமன் போகும் இடமே எனக்கு அயோத்தியா சீதை. அவன் ஒரு மகா ஒரு இளவரசி காட்டில் கஷ்டப்பட்டு தலைவலிக்கா இல்லையே. அவன் ஒரு பத்தினி. ராமரை தானே எரிச்சிருக்க முடியும், அழிச்சிருக்க முடியும். ஆனால் அவன் என்ன சொன்னான்? ராவணனை தானே எரிச்சிருக்க முடியும், அழிச்சிருக்க முடியும். ஆனால் ராவணன் என்ன சொன்னான்? நான் உன்னை அழிச்சிட்டுனா என் ராமன் வில்லுக்கு என்னையா பெருமைன்னா அதுதான் சீதை. ராமாயணம் பிறந்தது. இப்போ மாற்றி பாஞ்சாலி எடுத்துக்கங்க. நான் பாண்டவர்கள் பெருமை வெளியே வரணும்னு நினைச்சா மகாபாரதம் பிறந்தது. இல்லை இன்னும் கொஞ்சம் மாற்றி, என் கணவன் தவறு செய்யவே இல்லை, என் கணவன் தவறு செய்யவே இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக மன்னனே கொண்டு மதுரையே எரிச்சா கண்ணகி சிலப்பதிகாரம் பிறந்தது. இப்போ அந்த 3 பேரை கேட்பீங்களா இல்லை இந்த 3 பேரை கேட்பீங்களா? நீங்கள் காந்திக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அன்னைக்கு மாற்றி சொல்லிட்டாரு. கஸ்தூரிபாய் குழந்தைங்க இருக்காங்க. நண்பர்களை என்ன சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா அவங்க ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். தாய் ரொம்ப முக்கியமானவள் தான் நம்ம வாழ்க்கையில், ரொம்ப 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 முக்கியமானவள். ஆனால் ஒரு விஷயம் நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கணும், தாய்க்கும் மகனுக்கும் ஒரு ஜென்ரேஷன் கேப் எப்பயுமே இருக்கும். அது என்ன பண்ணாலும் அது 25-30 வருடம் ஜென்ரேஷன் கேப் இருக்கும். நான் எங்கள் அம்மா கிட்ட போய் சொன்னேன், அம்மா நான் பிட்காயினில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு இருக்கேம்மா அப்படின்னு. நீ என்னடா தப்பாக பேசுறீங்க அப்படின்னாங்க. அவங்க அந்த ஜென்ரேஷன் கேப்பை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா அது பிறப்பால் வருவது. ஆனால் மனைவி என்பது அப்படி இல்லை. நம்ம கூட இருந்தாலும் 25 வயசுலேயே படிச்சுருவாங்களாம், வளர்ந்துருவாங்களாம், வாட்டை சாப்பிட்ட பண்ணிடுவாங்களாம், அப்புறம் கொண்டாடி தப்பு தூக்கிட்டு போயிடுவாங்க. நல்லா இருக்காங்க. ஒரு மனிதன் படித்து கொண்டே இருக்கிறான், வளர்ந்து கொண்டே இருக்கிறான். எப்போ உண்மையாக உன்னோட வளர்ச்சி இருக்கு? உன் குழந்தை வந்து ஒரு குடும்பம் வந்து அந்த குடும்பத்தை நீங்கள் 2 பேர் சேர்ந்து வளர்க்குறீங்க, அதுதான் உண்மையான வளர்ச்சி. ஒரு ஆண் தானா மரமா இருந்து நிற்பது வளர்ச்சி இல்லை. தோட்டமாக ஒரு 4 மரங்கள் சேர்ந்து வளர்த்து நிற்பது தான் வளர்ச்சி. கம்மியோ பெருசா இருந்தா கடல் அடிச்சுக்கணும், காத்துல போய் உடஞ்சுக்கே விழுந்துடும். இது புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க யாரும். நடுவர்களே, நான் ரொம்ப பேச வேண்டியது இல்லை. இதெல்லாம் உங்களுக்கே நல்லா தெரியும் இந்த விஷயத்தெல்லாம். அதான் நான் ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன். ஏன்னா பசி நேரம் வந்துருச்சு. அதாவது ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சுக்க போகிறேன். லாஸ்ட்டாக ஒன்றே ஒன்று சொல்லி முடிச்சுக்கிறேன். என்னன்னா, இந்த தீர்ப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமான தீர்ப்பு. எங்களுக்கு முக்கியமோ இல்லையோ, உங்களுக்கு ரொம்ப முக்கியமான தீர்ப்பு. ஏன் ரொம்ப முக்கியமான தீர்ப்புனா, இன்னைக்கு நைட்டு நீங்கள் பெட்டில் ஜம்முன்னு தூங்க போகிறீங்களா இல்லை காரில் ஜம்முன்னு தூங்க போகிறீங்களான்றது தீர்ப்பில் தான் இருக்குது. யோசிச்சு முடிவு சொல்லுங்க. நன்றி, வணக்கம். பதிலடியை கொடுத்து ராமர் கதை நடந்த விவகாரங்களை பற்றி எடுத்துரைத்தார். இப்போ எல்லாரும் இந்த முகத்தையே பார்க்குறார்கள். எல்லாரும் நினைக்கிறாங்க நான் ஏதோ ஒரு தீர்ப்பு சொல்லணும் வந்து. உண்மையை சொல்ல போனால் மனித வாழ்க்கையே ஒரு தொடர்கதை. அந்த தொடர்கதையில் அந்த கதை அம்மாக்களுக்கு வந்து அடுத்தது மனைவி, சில பேருக்கு பிறகு பிள்ளைகள் வந்து. ஆனால் ஒரு அம்மா வந்து ஒரு ஆணுக்கு அம்மாவாக இருக்கும்போது அவர் ஏற்கனவே ஒரு தாரமாகவும் இருந்து கொண்டிருக்கிறார். அப்போ இதை வந்து தாரம் தாயானது பிரித்து பார்ப்பதை விட ஒரு தாயே தாரமாக இருக்கும்போது அவளது முழு இது வந்து அவள் ஆணின் வளர்ச்சியை அவர் எடுத்துக்கொண்டு வருவதால் நாங்கள் இந்த தாய் தாரம் என்றாலும் அந்த பெண், இந்த பெண் தான் உண்மையிலேயே ஆணின் வளர்ச்சிக்கு முக்கிய காரணம். அதை மட்டும் நாங்கள் எடுத்துக்கொண்டு இதை நாங்கள் பிரித்து பார்க்காமல் கொண்டு செல்வதே எங்கள் எல்லாரது தலைக்கும் மிக பாதுகாப்பாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன்.